காசா சிட்டியிலிருந்து வெளியேறிய ஆக்கிரமிப்பின் மேலதிக படைப்பிரிவுகளும் வெளியேறும் போது தாக்குதல்களை மேற்கொண்டு துரத்தி அடித்த பலஸ்தீனிய போராளிகளும் ஸ்மோக் குண்டுகளை தொடர்ச்சியாக வீசிய ஆக்கிரமிப்பு ராணுவமும். சமாதானத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? காசாவில் களமிறங்கப் போகும் அமெரிக்க படைகளும் அடிமை அரபு மற்றும் துருக்கிய துரோகியினுடைய படைகளும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தின் முடிவுகளும் நெட்டன்யாகுவுக்கும் ஸ்டீவ் விட்கோஃபுக்கும் ஜரெட் குஷ்னருக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களும். வெளியான கையொப்பமிடப்பட்ட காசாவின் யுத்த நிறுத்த ஆவணமும் இந்த ஆவணத்தின் 4வது புள்ளியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மர்வான் பர்கௌத்தி அவர்களும் ஏனைய தலைவர்களும் விடுதலை செய்யப்படுவார்களா? இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன? காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தின் 1வது கட்டம் தொடர்பாகவும் 2வது கட்டம் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை நேற்றைய காணொளியில் பதிவிட்டிருந்தேன். நேற்றைய காணொளியை முழுமையாக பார்வையிடாதவர்கள் தயவு செய்து அந்த காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போதுதான் சில விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டம் தொடர்பாகவும் ஹமாஸ் தரப்பினர் தற்போது கையொப்பமிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் பலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். தற்போதைய இந்த திட்டமானது ஹமாஸுக்கு சாதகமாக அமைந்திருக்குமா? இந்த திட்டத்தின் மூலமாக ஹமாஸ் வெற்றி பெற்றுள்ளதா அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெற்றி பெற்றுள்ளதா? இந்த திட்டமானது ஹமாஸுக்கு முழுமையான சாதகமாக அமைந்திருக்குமா அல்லது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சாதகமாக அமைந்திருக்குமா என பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தின் 1வது கட்டம் தொடர்பாகவும் 2வது கட்டம் தொடர்பாகவும் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாகவும் நன்மைகள் தொடர்பாகவும் இந்த திட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதே நேரம் இந்த ஒப்பந்தம் யாருக்கு சாதகமானது, இந்த ஒப்பந்தத்திலே யார் வெற்றி பெற்றுள்ளார் என்பது பற்றி ட்ரம்பினுடைய 1வது மற்றும் 2வது திட்டங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தும் வரையில் ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு அமைவாக அனைத்தும் செயற்படுத்தப்படும் வரையில் இந்த ஒப்பந்தமானது யாருக்கு சாதகமானது என்பதனை உறுதியாக கூற முடியாது. இந்த ஒப்பந்தத்தின் 2வது கட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, களத்தினுடைய நிலைமைகள் எவ்வாறு மாற்றம் அடைகின்றதோ அதை வைத்தே குறித்த ஒப்பந்தமானது யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கும் என்பதனை ஓரளவு கூறலாம். அத்தோடு உண்மையிலேயே இந்த ஒப்பந்தத்தில் ஹமாஸுக்கு பல சிக்கல்களும் சவால்களும் காணப்படுகின்றன. இந்த ஒப்பந்தத்திலே ஹமாஸினுடைய நிபந்தனைகளை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றும் இந்த ஒப்பந்தம் ஹமாஸுக்கு முழுமையாக சாதகமாகவே அமைந்துள்ளது என்றும் நான் உங்களை ஏமாற்றுவதற்கு விரும்பவில்லை. உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக தற்போதைய ஒப்பந்தத்தினை என்னால் நியாயப்படுத்தவும் முடியாது. ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்காவிட்டால் ஹமாஸை தனிமைப்படுத்தி டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கி இந்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான காய் நகர்த்தல்களை இந்த அடிமைகளும் துரோகிகளும் மேற்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக ஹமாஸினுடைய தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டார்கள். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்குமே அழுத்தங்களை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அதற்கு பதிலாக ஆக்கிரமிப்பாளர்களோடு ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு அழுத்தத்தினையே வழங்கினார்கள். இந்த அழுத்தத்தின் விளைவாகத்தான் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தினை ஒப்புக்கொண்டது. 2 வருட போருக்கு பின்பும் பலஸ்தீனிய மக்கள் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பும் அடிமை அரபுகளும் துரோகி துருக்கியும் ஆக்கிரமிப்பாளர்களுடன் ஒன்றிணைந்து ஹமாஸுக்கு எதிராக திரும்பினால் அது ஹமாஸுக்கு உச்சழுத்தமாகவே காணப்படும். இதனால் தான் ஹமாஸ் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக அனைத்து பணைய கைதிகளும் ஒரே தடவையில் முழுமையாக விடுவிக்கப்பட்டாலும் நாங்கள் இறுதி மூச்சு வரை போராடுவோம் என்கின்ற உறுதியுடன் அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்பட்டதற்கு பின்பும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைய போவதில்லை என்கின்ற உறுதியுடன் ஆக்கிரமிப்பு மீண்டும் போரை ஆரம்பித்தாலும் நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக எல்லா விதமான தாக்குதல்களையும் போரையும் ஆரம்பிப்போம் என்கின்ற உறுதியுடன் எது நடந்தாலும் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை, இறுதி மூச்சு வரை
போராடுவோம் என்கின்ற உறுதியுடனேயே ஹமாஸினுடைய தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்திற்கு சம்மதித்தார்கள். ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஹமாஸுக்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் போரை ஆரம்பித்தால் அதற்கும் தயாராகிய நிலையிலேயே இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள். இதுதான் பலஸ்தீனிய மக்களுடைய பலஸ்தீனிய போராளிகளுடைய வீரமும் உறுதியுமாகும். எனவே ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒன்றிணைந்து ஹமாஸை தனிமைப்படுத்தி வழங்கியிருக்கக்கூடிய உச்சழுத்தத்தின் விளைவாகத்தான் ஹமாஸ் தரப்பினர் இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்கியுள்ளார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாகவும் சிக்கல்கள் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இரண்டாவது கட்டத்தில் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் நிராயுத பாணியாக்குவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வார்கள் என்பதும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு தெரியும். இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்தில் ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு மறுத்தால், காசாவை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கு மறுத்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அரசியல் ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ காசாவில் மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படும் என்பதும் ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த பிரச்சனைகளையும் சவால்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டே இறைவன் மீது நம்பிக்கை வைத்தே பலஸ்தீனிய போராளிகள் அனைத்து கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிப்பதற்கு சம்மதித்துள்ளார்கள். இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் தோல்வியடைந்ததற்கு பின்பு ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பித்தால் பலஸ்தீனிய போராளிகளும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ததற்கு பின்பும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய, ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை தொடரக்கூடிய எல்லா விதமான திறன்களும் பலஸ்தீனிய போராளிகளிடத்திலே இருக்கின்றன. காசாவிற்குள்ளே நுழையக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் எல்லா விதமான வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள். மேலும் இதற்கு களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய தலைவர்களும் தயாராக இருப்பதன் காரணத்தினால் தான் இந்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவரான இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் அவர்களும் வழங்கியுள்ளார். இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பித்தால் கர்பலா போன்ற ஒரு போரை மேற்கொள்வதற்கு காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைவர்களும் பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அனைத்து கைதிகளை விடுவித்ததற்கு பின்பு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் காசாவிலே சுதந்திரமாக உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் உச்ச பலத்துடன் ஆக்கிரமிப்பு படைகள் காசாவிற்குள்ளே மீண்டும் களமிறங்கினாலும் காசாவானது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய கல்லறையாகவே அமைந்திருக்கும். இந்த ஒப்பந்தத்திலே ஹமாஸ் மீண்டும் ஏமாற்றப்பட்டால், பலஸ்தீனிய போராளிகள் ஏமாற்றப்பட்டால் காசா இன்னும் ஒரு கர்பலாவாகவே மாறும். அத்தோடு ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை பலஸ்தீனிய போராட்டம் நிறுத்தப்பட மாட்டாது. ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியாக போராடுவார்கள். பலஸ்தீனிய நிலத்திலே நடைபெற போகும் இறுதி போர் வரை இந்த பலஸ்தீனிய போராட்டம் தொடரத்தான் போகின்றது. எத்தனை இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலும் ஏதோ ஒரு வழியில் இந்த பலஸ்தீனிய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அத்தோடு இதைத்தான் நான் நேற்றைய காணொளியின் இறுதியிலும் குறிப்பிட்டிருந்தேன். இருப்பினும் நேற்றைய காணொளியை இறுதி வரை முழுமையாக பார்வையிடாதவர்கள் சில விடயங்களை தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இந்த ஒப்பந்தத்தினுடைய நன்மைகள் தீமைகள் என்பனவற்றை இறைவனே நன்கறிந்தவன். பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் இந்த அடிமை அரபுகளை, இஸ்லாமிய அடிமைகளை நம்பியும் துரோகிகளை நம்பியும் இந்த யுத்த களத்திலே களமிறங்கவில்லை. தற்போது இந்த சிக்கலான ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் ஒப்புக்கொண்டிருப்பதே இதற்கான மிக முக்கியமான சான்றாகும். நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆக்கிரமிப்பாளர்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்கு எதிராக நின்றாலும் நாங்கள் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் பிரகாரமே உங்களுடைய இந்த சிக்கலான ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கியுள்ளோம் என்பதனையும் இறைவனை மாத்திரமே நம்பியுள்ளோம் என்பதனையும் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு சுதந்திரத்திற்கும் சிவப்பு கதவு ஒன்று உள்ளது. இரத்தக்கரை படிந்த ஒவ்வொரு கைகளும் அந்த கதவை தட்டும். ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இந்த முதல் கட்ட ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையான நோக்கம் காசாவிலே ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நிறுத்துவதும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை முழுமையாக விநியோகம் செய்வதுமாகும். இந்த ஒப்பந்தத்தினை ஆக்கிரமிப்பு மீறாது என்பதற்கான உத்தரவாதங்களை மத்தியஸ்தர்கள் வழங்கியுள்ளார்கள். இந்த முதல் கட்ட ஒப்பந்தத்திற்கமைவாக ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய 1700 பலஸ்தீனிய கைதிகளும் 250 ஆயுள் தண்டனை
பெற்றிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். மேலும் காசாவிற்குள்ளே உதவிப் பொருட்கள் நுழைவதற்கு காசாவை சுற்றியிருக்கக்கூடிய 5 கடவைகளும் திறக்கப்படும். குறிப்பாக ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்படும். இதன் மூலம் ஒரு நாளைக்கு குறைந்தது 600 உணவுப் பொருட்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய வண்டிகள் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படும். சர்வதேச மனிதாபிமான நிறுவனங்கள் மற்றும் UNRWA நிறுவனத்தின் மூலமாகவே காசாவிற்குள் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். ஆக்கிரமிப்பினால் உருவாக்கப்பட்ட GHF நிறுவனத்தின் மூலமாகவோ ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு அமைவாகவோ காசாவிற்குள் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட மாட்டாது. காசாவினுடைய நிர்வாகத்தை சுயாதீன பலஸ்தீனியர்களே நிர்வகிப்பார்கள். இவர்கள் ஒரு தொழில்நுட்ப குழுவாக அமைக்கப்படுவார்கள். மேலும் காசாவின் நிர்வாகத்தினை நிர்வகிக்கக்கூடிய தொழில்நுட்ப குழுவில் யார் உள்ளடங்கப்பட வேண்டும் என்கின்ற பெயர் பட்டியலையும் நாங்கள் அவர்களுக்கு முன் வைத்துள்ளோம். இதற்கமைவாக 40 சுயாதீன பலஸ்தீனியர்களை அடையாளம் கண்டு ஒரு பட்டியலை நாங்கள் அவர்களுக்கு முன் வைத்துள்ளோம். இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய 40 சுயாதீன பலஸ்தீனியர்களில் அவர்களுக்கு விருப்பமானவர்களை தெரிவு செய்து பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவை அமைத்து காசாவின் நிர்வாகத்திலே அவர்கள் அமர்த்தப்படலாம். மேலும் காசாவின் நிர்வாகத்தில் வெளிநாட்டு தலையீடுகளையும் வெளிநாட்டு படைகளையும் நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. அதே போன்று காசாவின் நிர்வாகத்திலே ஆக்கிரமிப்பு எந்த தலையீடுகளையும் மேற்கொள்ளவே கூடாது. அதே போன்று எந்த ஒரு பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுவும் அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒரு பொழுதும் ஒப்படைக்கப் போவதில்லை. ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் காசாவிலே நிராயுத பாணியாக்கப்பட மாட்டார்கள். இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை, பலஸ்தீனுக்கான சுதந்திர தேசம் உருவாக்கப்படும் வரை நாங்கள் காசாவின் களத்தில் தான் இருப்போம். காசாவை விட்டு நாங்கள் ஒரு பொழுதும் வெளியேறப் போவதில்லை என ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டத்திற்கு அமைவாக காசாவிலே ஹமாஸும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் நிராயுத பாணியாக்கப்பட மாட்டார்கள் என்பதனையும் நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்பதனையும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய 2வது கட்ட ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனையே ஒசாமா ஹம்தான் அவர்கள் அறிவித்துள்ளார். எனவே இந்த முதலாவது கட்டம் பணைய கைதிகளுடைய பரிமாற்ற மாத்திரம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய கட்டமாகும். 2வது கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது தான் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது தொடர்பாகவும் காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக வெளியேற்றுவது தொடர்பாகவும் ஆயுதங்களை கைப்பற்றுவது தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் டொனால்ட் ட்ரம்பும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள். மேலும் இதன்போது ஹமாஸ் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்படுவதற்கு மறுப்பு தெரிவிக்கும். இதைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் காசாவிலே ஹமாஸுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கலாம். இந்த போரானது அரசியல் போராகவும் அல்லது இராணுவ போராகவும் அமைந்திருக்கலாம். அத்தோடு துரோகி அர்துகான் நேற்றிரவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையிலே துருக்கிய படைகளும் காசாவில் களமிறக்கப்படும் என துரோகி அர்துகான் தெரிவித்தார். அதாவது குறித்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்திற்கு அமைவாக காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தினை கண்காணிப்பதற்காக சர்வதேச படையொன்று களமிறக்கப்படும். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை முழுமையாக நிறைவு செய்வதற்கும் இந்த நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்குமே இந்த சர்வதேச படையானது காசாவினுடைய எல்லைகளில் களமிறக்கப்பட போகின்றன. மேலும் இந்த சர்வதேச படையில் அடிமைகளான கத்தார் மற்றும் எகிப்தினுடைய படைகளும் இன்னும் ஏனைய அடிமை அரபு நாடுகளுடைய படைகளும் கூட்டுப்படைகளாக களமிறங்க போகின்றன. இந்த கூட்டுப்படையில் களமிறக்குவதற்காக கடந்த 6 மாதமாக எகிப்திய இராணுவம் 10,000க்கும் அதிகமான சிப்பாய்களுக்கு பயிற்சிகளை வழங்கியுள்ளது. இவர்களும் இந்த கூட்டுப்படையுடனேயே களமிறக்கப்படுவார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த கூட்டுப்படைகளோடு அமெரிக்காவினுடைய சிப்பாய்களும் தளபதிகளும் களமிறக்கப்பட போகின்றார்கள். காசாவின் யுத்த நிறுத்தத்தினை கண்காணிக்கக்கூடிய இந்த சர்வதேச படையில் 200 அமெரிக்க உயரடுக்கு சிப்பாய்கள் களமிறக்கப்படுவார்கள் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயரடுக்கு சிப்பாய்களையே இவ்வாறு அமெரிக்கா களமிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த 200 அமெரிக்க சிப்பாய்களும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கியுள்ளார்கள். இன்று காலையே இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த 200 அமெரிக்க சிப்பாய்களுடைய தலைமைக்கு கீழாலேயே ஏனைய அரபு கூட்டுப்படைகள் செயற்படுவார்கள் என்றும் இவர்கள் காசாவின் எல்லைகளில் களமிறக்கப்பட்டு யுத்த நிறுத்த நிபந்தனைகளை பாதுகாப்பதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் 200 அமெரிக்க சிப்பாய்களும் காசாவிற்குள்ளே களமிறங்க மாட்டார்கள் என அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் நிச்சயமாக அமெரிக்க சிப்பாய்கள் காசாவிற்குள்ளே களமிறங்குவார்கள். காசாவின் எல்லை பிரதேசங்களில் முழுமையாக நிலைநிறுத்தப்படுவார்கள். மேலும் ட்ரம்பினுடைய 2வது கட்டமும் முழுமையாக நிறைவடையும் வரையில் இந்த சர்வதேச படைகள் காசாவின் எல்லை பகுதியில் களமிறக்கப்பட்டிருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
அதே நேரம் இரண்டாம் கட்ட ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் இவர்கள் வெளியேற்றப்படுவார்களா என்பது தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களும் பதிவிடப்பட்டிருக்கவில்லை. எனவே இந்த சர்வதேச படையை காசாவில் தொடர்ச்சியாக களமிறக்கி வைத்திருப்பதற்காகவே இந்த திட்டங்கள் டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க உயரடுக்கு சிப்பாய்களையும் தளபதிகளையும் களமிறக்கி ஒரு கூட்டுப்படையாகவே இவர்கள் காசாவில் செயற்பட போகின்றார்கள். அடுத்து எகிப்திலே பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 250 பலஸ்தீனிய கைதிகளையும் தலைவர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விடுதலை செய்ய வேண்டும். மேலும் மிக முக்கியமான தலைவர்களான மர்வான் பர்கௌத்தி மற்றும் இன்னும் சில முக்கியமான தலைவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் கோரியுள்ளார்கள். இருப்பினும் மர்வான் பர்கௌத்தி உட்பட இன்னும் ஏனைய தலைவர்களை நாங்கள் விடுதலை செய்ய போவதில்லை என நேற்றிரவு நெட்டன்யாகுவின் அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் தற்போது இவை தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை. எந்தெந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள், எந்தெந்த பலஸ்தீனிய தலைவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பது தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்றிரவு எகிப்திலே நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றம் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை செயற்படுத்துவதற்கான அனுமதியை வழங்கியது. மேலும் இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகுவும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் பலஸ்தீனிய போராளிகளுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றுவது தொடர்பாகவும் காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக வெளியேற்றுவது தொடர்பாகவும் நெட்டன்யாகு விசேட கலந்துரையாடல் மேற்கொண்டிருப்பதாக வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் இவ்வாறு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போர் எங்கள் மீது விதிக்கப்பட்ட போராகும். காசாவிலே எங்களுடைய வெற்றி இலக்குகளை நாங்கள் இன்னும் முழுமையாக முடிக்கவில்லை. இந்த வெற்றி இலக்குகளை முழுமையாக முடிக்காமல் நாங்கள் அனைத்தையும் முழுமையாக நிறுத்தப் போவதில்லை என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்தது. அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய மேலதிக படைகள் தற்போது வெளியேறி வருகின்றன. குறிப்பாக காசாவின் மேற்கு பகுதிகளிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளே தற்போது வெளியாகி வருகின்றன. அதே நேரம் இவ்வாறு காசாவின் மேற்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த வரைபடத்திலே மஞ்சள் நிற கோட்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பிரதேசங்களிலேயே நிலை கொண்டுள்ளது. அத்தோடு ஹமாஸினுடைய தலைவர்கள் கையொப்பமிட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆவணங்கள் வெளியாகி இருந்தன. இந்த ஆவணத்தினை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த ஆவணத்தினுடைய 4வது புள்ளியில் சிக்கல் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது காசாவிலே யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லை பிரதேசத்தை நோக்கி இஸ்ரேலிய ராணுவம் திரும்பும். மேலும் ஹமாஸ் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக நிறைவேற்றும் வரையில், ஒப்பந்தத்தினை முழுமையாக நிறைவேற்றும் வரையில் இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறிய பிரதேசங்களுக்கு மீண்டும் திரும்பாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ட்ரம்பினுடைய நிபந்தனைகளையும் ஒப்பந்தத்தையும் ஹமாஸ் முழுமையாக நிறைவேற்றாவிட்டால் இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் வெளியேறி எல்லைகளுக்குள் திரும்பும் என்பதே இதன் அர்த்தமாகும். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்டம் முடிவடையும் வரையில் இஸ்ரேலிய ராணுவம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறாது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு இந்த ஆவணத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவை விட்டு முழுமையாக வெளியேறும் என நேரடியாக எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறும் என்கின்ற நேரடியான சொற்பிரயோகங்கள் பயன்படுத்தப்படவில்லை. எனவே இந்த புள்ளியானது ஒரு பிரச்சனைக்குரிய புள்ளியாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் மேற்கு பிரதேசங்களிலிருந்து வெளியேறும் போது மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்தை நோக்கி பின்வாங்கும் போது பலஸ்தீனிய போராளிகளுக்கு இடையிலான மோதல்களும் ஏற்பட்டுள்ளன. இதற்கமைவாக நேற்று காலை காசா சிட்டியின் மேற்கு பிரதேசத்திலிருந்து ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஆக்கிரமிப்பின் முக்கியமான கட்டளை தளபதி ஒருவரை படுகொலை செய்துள்ளார்கள். அதே போன்று குறித்த பிரதேசத்திலே துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து வெளியேறக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகளவான ஸ்மோக் குண்டுகளை வீசியுள்ளது. பலஸ்தீனிய போராளிகள் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு விடக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு அதிகளவான ஸ்மோக் குண்டுகளை வீசி குறித்த பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடியிருப்பதாக பின்வாங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்படவில்லை. வெனிசுவேலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரான மரியோ கொரினா என்பவருக்கே சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பான விரிவான தகவல்களை நாளைய காணொளியில் பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.